யாழ் மக்கள் அதிகாரத்தை தந்திருக்கிறாங்க, செய்யத்தான் கதைக்க இல்லை, செய்வோம் கண்டிப்பாக. தமிழ் மக்களுக்கு கடுகளவே துரோகம் செய்ய போறது இல்லை. ஏனென்றால் நாங்கள் எந்த விஷயத்தை நிதானமாக கையாளணும். நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடும் மற்றவனுக்கு அரசியல் செய்யறதுக்கு தான் கொடுக்க கூடாது. தென்பகுதியில அவங்களை அழிஞ்சிட்டாங்க, அவங்களை அழிக்கணும். அப்ப நாங்கள் எங்க அன்றோ தோழர் என்பது ஒரு நடவடிக்கை நிதானமா எடுக்கிறார். ஏனென்றா ஒரு சின்ன நடவடிக்கை பிழைச்சாலும் நாங்கள் பங்குரோத் அடைஞ்ச நாடு ஆயிடுவோம். இன்றைக்கு இந்த பட்ஜெட் உருவாக்கி இருக்கிறது குறுகிய காலத்துல பங்குரோத் அடைஞ்ச நாட்டுக்குள்ளே இருந்துதான் அந்த பட்ஜெட்டை நாங்கள் செய்திருக்கிறோம். ஏனென்றா அது மக்கள் நேரம் சார்ந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மஸ்மச கொடுப்ப நாம் அதிகரிச்சிருக்கிறோம், பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு 6000 கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் குறுகிய கால பட்ஜெட்ல. ஆனால் இன்றைக்கு முந்தி 100,000 மேல அமைச்சர்மா இருந்தாங்க. இன்றைக்கு அமைச்சர்ண்டா 21 அமைச்சர் தான் இருக்கணும். 24 அமைச்சர் தெரிவு செய்திருக்கோம். அதுல மற்றது அன்ற தோழர் 21 அமைச்சர் வளர்த்திருக்கிறோம். அவர்களை இலகுவாத்திருக்கிறார். அவை அதிசோசு வாகனம் எல்லாம் மேலம் போட்டு வில்படுது. அதெல்லாம் உங்களை பிரசேரிக்கு தான் பெற போகுது. அவை 48 வீட்டுக்கு அதிகமான இருக்கு சொகுசு வீடுகள். அதுகளை வாடகை கொடுக்க போறோம். ஜனாதிபதி மாளிகை 10க்கு மேற்பட்டது இருக்கிறது. 10க்கு மேற்பட்டது இருக்குது. அந்த இதை நாங்கள் 10க்கு மேற்பட்டதா இருக்கிறது. அதனால அதுகள் எல்லாம் மக்களுக்கு கொடுப்பாங்க. ஏனென்றால் அவரை நாம் விமர்சிப்பதற்கு எந்த கதையும் இல்லை. அவருக்கு மொழித்திறமை என்றது இருக்கு. கண்டிப்பாக அந்த மொழித்திறமைக்கு நாங்கள் வாழ்த்துறோம். ஆனா இன்றைக்கு இந்த கூட்டத்துல அழகாக நிதானமாக பின்பற்றினார். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அவருக்கு மக்கள் மத்தியில பேரி எதிர்கொண்டு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதாலதான் இந்த பொறுமையாக இருந்து நிதானமாக கதைத்தார். அவருக்கு எதிராக இன்றைக்கு நான் நினைத்திருந்தேன் இது பேரிய குழப்பமாக முடியும் என்று நான் நினைத்து கொண்டு வந்திருந்தேன். ஆஸ்பத்திரி டைரக்டரோட பெரிய அளவில் குழம்புவார் என்று மக்களும் அவ்வாறு தான் நினைத்தார்கள். ஆனால் இன்று அவர் நிதானமாக கதைத்ததன் வெளிப்பாடு தெரிகிறது. மக்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்பின் நிமித்தமாகத்தான் அவர் நிதானமாக செயல்படுகிறார். மக்கள் நாங்கள் பிழைவிட்டாலும் எதிருங்கள், நாங்கள் மாறுவோம், பிழைவிடாதவன் இல்லை. நாங்கள் பிழைவிட்டா கேள்வி கேட்கும் சமுதாயத்தை உருவாக்குவதாகத்தான் NPP அரசாங்கம் இருக்கு. என்னால மாற்ற முடியாது. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பது எனக்கு சொந்தமானது இல்லை, மக்களுக்கு. அதனை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். நியாயமான ஜனநாயக வழியில் கேள்வி கேட்கிறதுக்கான உரிமையை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம். வடமாகாணத்தில் ஆற்றச்சி என்பது பேமஸ் ஆனது. ஏனென்றால் பிரியாணி யாழ்ப்பாண ஆற்றச்சி பேக்கி என்று. அப்ப நாங்கள் நினைக்கின்றோம் இந்த ஆட்டு உற்பத்தி பண்ணைகளை ஆரம்பித்து இந்த இடத்துல கூட நிலம் கிடக்கிறது. அவ்வாறு உற்பத்தி செய்வோம். நாங்கள் வெளிநாட்டுக்கு கூட ஆற்றச்சி ஏற்றுமதி செய்யலாம். உண்மையாக ஆடு கியூபாவிலும் யாழ்ப்பாணத்திலும் தான் சிறந்த ஆடுகள் இருக்கிறது. ஏன் நாங்கள் கோழி இங்கிருந்து தென்பகுதியிலிருந்து எல்லாம் வருது கோழி இறைச்சி, நாங்கள் ஆட்டை ஏற்றுமதி செய்ய முடியாது. அதுக்கான வலையமைப்பை நாங்கள் எங்கள் அரசாங்கம் என்று பெற்றுக் கொடுப்போம். ஏனென்றால் தெங்கு உற்பத்தி வலயமாக்கி இருக்கிறோம் இந்த இடத்தை. அந்த இடத்துல ஆடுகளுக்கான உற்பத்தி செய்யும் போது இந்த பொருளாதார எங்கே இந்த பொருளாதார நுணுக்கங்கள் எங்கே இருக்கிறதோ மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். அதை அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நான் 5 வருட பாராளுமன்ற உறுப்பினரில் பெற்றுக் கொடுப்பேன். நான் அதை பெற்றுக் கொடுக்காட்டால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அடுத்த 5 வருடம் என்று உருண்டு ஓடிவிடும். மக்கள் நியாயமாக செயல்படுகின்ற இதை விட ஆதரவு உடைக்க நான் மக்களுக்கு துரோகம் செய்வார்கள். வாக்களிக்க மாட்டேன், நீங்களும் வாக்களிக்க மாட்டேன். இந்த பிரதேச சபை தேர்தலில் அதிகளவான பிரதேச 17 சபையை கைப்பற்றுவதற்கு பூரண ஆதரவை மக்கள் தந்தளிப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது, திடமான நம்பிக்கை. ஏனென்றால் இன்று சொல்லுகிறார்கள், இந்த போதைப் பொருளை கூறுகிறார்கள், போலீசார் அதை செய்கிறார்கள். இப்போது எமது அரசு அங்கத்தவர்கள் இந்த பிரதேச சபையில் இருப்பார்களா என்றால் கேள்வி கேட்கும் அங்கத்தவர்கள் வாயை மூடிக்கொண்டிருக்க தேவையில்லை. அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்களா கேள்வி கேட்கும். மக்களை கேள்வி கேட்கும்போது அவர்களும் திருந்துவார்கள். அப்போது நம்பிக்கை இருக்கிறது. இந்த பிரதேச சபை உறுப்பினர்களை எமது உறுப்பினர்களை இந்த சாவைச்சேரி நகரசபை சாவைச்சேரி பிரதேச சபை அனைத்தையும் எமது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு மக்கள் சாவைச்சேரி மக்கள் கனிவான வேண்டுகோளை தருகிறோம். அவர்கள் பெற்றுக் கொடுப்பார் திட்டமான நம்பிக்கை. நாங்கள் கிராம மட்டத்துக்கு வேலை செய்கின்றோம், கிராம மட்டத்துக்கு இருக்கிறோம். ஆதரவு இன்றும் இருக்கிறது. கண்டிப்பாக சாவைச்சேரி நகர சபையை சாவைச்சேரி பிரதேச சபையை கண்டிப்பாக கைப்பற்றியே தீர்வோம். தேசிய மக்கள் சக்தி மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள்.